எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபீவர் கேசஸ்லாம் வந்து இப்போ சர்ஜ் ஆகிட்டுருக்கு. அதாவது சீஸ்னல் ரெயின்க்கு அப்புறம் அப்படிங்கிறதுனால ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க ஸ்டேட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் சர்வேலன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது டெடிகேட்டட் ஃபீவர் வார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து மேனேஜ் பண்ணணும். ரொம்ப க்ரௌடு கூட்டமாக நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து உத்தரவு அவங்களுக்கு இடப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. டெங்கு, சிக்கன்குனியா, டைஃபாய்டு, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய அந்த ஃபீவர் ரிலேட்டடாக இதெல்லாம் இருக்குது, ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வெதர் வந்து எப்படின்னா கண்டக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய வந்து அந்த நிறைய வந்து அந்த கொசு அந்த மாதிரி இது மூலியமாகவும் வாட்டர் போர்ன் டிசீசஸ் தண்ணி மூலியமாகவும் பரவக்கூடியதாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த சர்ஜு வந்து இந்த ஃபீவர் கேசஸில் வந்து போன தடவையை காட்டிலும் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கேட்டகரைஸ் பண்ணுங்கள் பேஷண்ட்ஸை, அப்புறம் வந்து அது வந்து மைல்டாக இருக்கிறதே, மாட்ரேட்டு, அப்புறம் சிவியர் ஃபீவர்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து டாக்டர், டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், அவர் வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வந்து எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மெடிக்கேஷன் கொடுக்க ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் ரெக்கவரி வந்து சுலபமாக இருக்கும். அவங்க சீக்கிரமாக ரெடியாகி வரதுக்கு அப்படிங்கிறதுனால இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் சர்வேலன்ஸ், அதான் கண்காணிப்பை கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி லெவல் சர்வேலன்ஸ் வந்து அதுவும் இன்டென்சிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபீவருடைய அந்த இது கிளஸ்டர்ஸை ஏர்லியாக வந்து இது கண்டுபிடிக்கிறது, என்ஷூர் பண்ணுறது, அந்த இன்டர்வென்ஷன் அந்த இதை அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. வெக்டார் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அந்த அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சாலிட் வேஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட், சானிடேஷன், ரிமூவல் ஆஃப் அந்த டிஸ்கார்டட் டயர்ஸு, அப்புறம் வந்து அதர் அந்த பொட்டன்ஷியல் மஸ்கிட்டோ ப்ரீடிங் சைட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அதில் வந்து பிசைட்ஸ் அந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சிச்சுவேஷன் வந்து எப்படின்னா ரிவ்யூ பண்ணப்படுது டெய்லி அப்படிங்கிறத வந்து அவர் டாக்டர் சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ சப்போஸ் ஏதாவது வந்து அப்நார்மலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா வந்து தினமும் வந்து அதை பார்க்கறதுனால அதை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சிம்டம்ஸ் இருக்குது, அதாவது வந்து இந்த சிவியர் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து ஷிஃப்ட்டு வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணப்படுவாங்க. அதான் ஃபீவர்லேயே அது வந்து அந்த மாட்ரேட் ஃபீவர் இருக்கிறவங்க மானிட்டர் பண்ணப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ட்ரெயின் பண்ணப்பட்டுருக்காங்க. அதான் ஃபீவர் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அந்த இதில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சில்ட்ரன், சீனியர் சிட்டிசன்ஸ், ப்ரெக்னென்ட் விமன், அப்புறம் வந்து ரிமைன் அது வல்னரபிள், அப்புறம் வந்து ரிக்வயர் அவங்க வந்து க்ளோஸ் மானிட்டர் பண்ணணும் இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து இம்யூனிட்டி பவர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரெக்னென்ட் விமன்லாம் அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற சைல்டுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா வந்து நம்ம டூஸ் அண்ட் டோன்ஸில் நான் போட்டிருப்பேன் அந்த மாதிரி வந்து இந்த ப்ரெக்னென்சியில் என்னெல்லாம் பண்ணலான்னு. அதில் வந்து நம்ம மெடிக்கேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் அப்படிங்கும்போது அது வந்து அந்த குழந்தைய வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து ரிக்வயர் க்ளோஸ் மானிட்டரிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து விட்னஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஃபீவர் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் கேசஸ் வந்து என்னென்னா வைரல் ஃபீவர்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா டெங்கு, டைஃபாய்டு, ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து கண்டாமினேஷனால் ஃபுட்டு இல்லாட்டி வாட்டர்னால் வர்றது அப்படிங்கிறதும் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. டாக்டர் வினோத் பிரேம் ஆனந்த் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா வந்து சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்னல் மெடிசன் அண்ட் டயபிட்டிஸ், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மலர் அந்த இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா எவ்ரி மான்சூன் வந்து நம்ம இப்போ இது வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இன்க்ரீஸ் ஃபீவர் கேசஸ், பட் இது வந்து சிக்னிஃபிகண்ட்லி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் இயர். இது வந்து குறிப்பிட்டத்தக்க அளவில் மாற்றம் இருக்குது லாஸ்ட் இயரை விட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்
லிமிட்டாக லோயராக இருக்குது இந்த தடவை கேசஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபீவர் மட்டுமே வந்து டிட்டர்மின் பண்ணாது, அதாவது வந்து இன்ஃபெக்ஷனு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து அட்வைசபிள், அது வந்து ரொம்ப நெசசரி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. தேவைக்குரிய ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளே ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சி விட்டோம்னா அது வந்து பெரிய பேராபத்தில் உயிருக்கே வந்து உயிருக்கே வந்து கேடு விளைவிக்கக்கூடிய விதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து டாக்டர் வினோத் பிரேமானந்த் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பீப்புள்கிட்ட நீங்கள் வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் வாங்கிக்கோங்க. சப்போஸ் ஃபீவர் இருக்குது, பர்சிஸ்டாக இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்னா வந்து போய் உடனே டாக்டரை பாருங்கள், செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம வெதர் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் ரெயின் நிறைய வருது, தண்ணியெல்லாம் தேங்கும்போது கொசு எல்லாம் வரும், முட்டை வைக்கும். அது நம்மளுக்கு வந்து அது வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கும். வெளியிலலாம் தண்ணியெலாம் குடிக்கிறோம், சாப்பிட்றோன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்றது நல்லது. வார்ம் வாட்டரை குடிக்கிறது நல்லது. மாஸ்க் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. கோல்டு காஃப் எல்லாம் இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம அது வந்து கான்டேஜியஸ் டிசீஸுங்கிறனால அடுத்தவங்களுக்கும் ஈஸியாக அது பரவும். இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து சளிலாம் இருக்கும்போது நீ எக்ஸஸாக கோல்டு அதெல்லாம் வந்து எடுத்துக்காமல் ஹெல்த்தியான டாக்டரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கும் போது சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும். எல்லோரும் வந்து பி சேஃபுங்க. டேக் கேர். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.